सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकं नेमा विद्युतोपाधिकुतोऽयमग्निः तमेव पान्दमनुपाधि सर्वं तस्य पाशा सर्वमिदं विपाति। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगृह्णोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ वेदाहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वादिमृत्युमेति नान्यपन्था विद्यतो अयनाय। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मानस संचर रे ब्रह्मणे मानस संचर रे ब्रह्मणे मानस संचर रे मदशिकी पिंचा अलंकृत चिकुरे मदशिकी पिंचा अलंकृत चिकुरे मगनीय कपोल विजित मुकुरे मगनीय कपोल विजित मुकुरे मानस संचर रे ब्रह्मणे मानस संचर रे शिरमणि कुच दुर्ग विहारे शिरमणि कुच दुर्ग विहारे सेवक जन मंदिर मंदारे शिरमणि कुच दुर्ग विहारे सेवक जन मंदिर मंदारे परमहंस मुख चंद्र चकोरे परमहंस मुख चंद्र चकोरे परिपूरित मुरली रवदारी परिपूरित मुरली रवदारी मानस संचर रे ब्रह्मणे मानस संचर रे संचर रे। जय बोल सद्गुरु परब्रह्म की जय। இது சதாசிவ பிரம்மேந்திரால் சுகர் ரமணர் இந்த வரிசையில் சதாசிவ பிரம்மேந்திரால் வந்து இதை பாடினார். ஸோ மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே என்னுடைய மனசுக்குள்ளற பிரம்மனே சஞ்சரிக்கணும், வேறு யாரும் சஞ்சரிக்கக்கூடாது. புரியுதா? இன்னொருத்தர் இருக்கார் முத்துசாமி தீக்ஷர், அவர் வந்து கீர்த்தியில் பஜரே சித்த பாலாம்பிகேரம், என்னுடைய மனசுக்குள்ளே பாலாம்பிகை தான் வரணும், வேறு யாரும் லோக்கல் பாலாம்பிகை வந்துடக்கூடாது. அதனால் இப்படி நமோபிஹி நமோபிஹி ஸ்தோத்தரைகி யுஜே யுஜே இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணு. எதில் எதை பொறுத்தணும்? மைண்டு இன்டலெக்டில் மனசு புத்தியை பொறுத்து, மனசு புத்தியை வந்து பிரம்மபூர்வயம் பிரம்மபூர்வியத்தை பொறுத்து வாம்யுஜே, ஓ என்னுடைய மனமே நீங்கள் இருவரும்
ஆதிகுரு ஈஸ்வரனிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும், வேற யாரிடம் போய்விடாதீர்கள். அதனால ஞானியோட திருஷ்டியில் ஈஸ்வரனே குரு. அந்த ஈஸ்வர குரு பிரம்மன் அகம். சிஷ்யனுடைய திருஷ்டியில் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே மம குரு. அப்போது என்னுடைய குருநாதர் வந்து, ஸோ ஈஸ்வரன் வந்து என்னுடைய குருநாதர் ரூபத்தில் இருக்கிறார். இது சிஷ்யனுக்கு. ஓகே. ஸோ ஞானிக்கு வந்து அந்த ஈஸ்வரனே ஆதி ஈஸ்வரனே குருவாக இருக்கிறார். புரியுதுதான்? அதனால் அந்த முமுக்ஷூருக்கான முக்தி அடைந்தவன் அவனுக்கு எப்படி இருக்கிறது? அந்த ஈஸ்வரா குரு பிரம்மன் ஆகி அந்த பிரம்மன் அகம் சைத்தன். திஸ் இஸ் ஒன்னோட ஒன்று கனெக்டடு. புரியுதுதான்? அதுதான் இங்கே பார்த்தோம் நம்ம. அதுதான் இந்த மந்திரம் வந்து சொல்கிறது. இந்த மந்திரம் வந்து வெரி வெரி பிரசித்தி பெற்ற மந்திரம். உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு மதங்களுக்கு மத சபையில் போய் சுவாமி விவேகானந்தர் போய் முழக்கமிட்ட மந்திரம் இது. அமிர்தஸ்ய புத்திரஹா, நீங்கள் யாருமே பாபிகள் இல்லை, ஒருத்தரும் நீங்கள் பலகீனர்கள் இல்லை, நீங்கள் அந்த பரிபூர்ணமான சுத்தமான ஆத்ம சைத்தன்யம், நீங்கள் அழியாதவர்கள், சாகாதவர்கள் அப்படின்னார். அதனால் சாவுக்கு அஞ்சாதீர்கள், குட்டி குட்டி நாய்களின் குறைத்தலை கண்டு பயப்படாதீர்கள் அப்படிதான் முழக்கமிட்டார். உத்திஷ்டத ஜாக்கிரத இதிலிருந்து எடுத்தது கடோபனிஷத்துலேருந்து. அதுபோல் ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக முழக்கமிட்டார். என்னுடைய ரிஷிகள்லாம் சாதாரண ரிஷிகள் இல்லை, அவர்கள் மனதை நன்கு பயன்படுத்தி பண்படுத்தி அதை தியானித்து ஒழுங்குபடுத்தி இறைவனையே நேரடியாக கண்டவர்கள். அந்த இறைவனை நேரடியாக கண்டு ஆதிகுரு ஈஸ்வரனை கண்டு அதிலிருந்து ஞானத்தை பெற்று அந்த பெற்ற ஞானத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பிரம்மன் ஈஸ்வரன் நீங்கள் தான், நீங்கள் அழியாத புத்திரர்கள் அப்படின்னு கூறுகிறார்கள். அதுதான் நம்ம பிரார்த்தனை ஸ்லோகத்திலே சொல்கிறோம். அதுக்கு தான் அந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லுங்கன்னு சொல்கிறது. புரியுதுல? அதனால் அப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில் நம்ம வந்து வந்திருக்கோம். வேதகால ரிஷியோட பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம். அவர்கள்லாம் வந்து மனதை செம்மைப்படுத்தினவர்கள். அதனால தான் வேதாந்தத்தில் வந்து முக்கியமான யோகிதான்னு சொல்கிறது வந்து அந்த மனசு சத்துவத்துக்கு வரணும், சுத்த சத்துவத்துக்கு வரணும். அதுக்காக தான் நம்முடைய வேத சாஸ்திரம் பலவிதமான பஜன்ஸ், பூஜா, பாராயணம், வேத கோஷம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் வந்து அந்த பிரம்மத்தை ஞானத்தை அடைஞ்சு முக்தனாகணும். ஒரே பர்பஸ் தான் வேதத்தோடைய அல்டிமேட்ஸ். அதுக்கு பேர் தான் அதனால் மகா வாக்கியம் சொல்கிறோம். ஓகே. ததுத்வம் அசி அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்ம பிரம்ம அப்படிலாம் சொல்கிறது. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி இதெல்லாம் மகா வாக்கியத்தினுடைய மகா வாக்கியம் சொல்கிறது. அதுதான் தாத்பரியம். அந்த தாத்பரியத்துக்காக நீ காலையிலேருந்து வைதிக லௌகிக என்ன கர்மம் பண்ணினாலும் என்ன எண்ணத்தில் இருந்தாலும் அந்த எண்ணத்தில் எது இருக்கணும்? நீ தான் இருக்கணும். ஸோ அதனால் மனச சஞ்சரரே, மனசுக்குள்ளே சஞ்சரிக்கணும். அதனால் மனசை ஸ்தப்தி பாவத்தில் சொல்கிறதுக்கு சொல்லலை நம்முடைய சாஸ்திரம். அப்படியே ஸ்டில்லாக வச்சுக்கிறது இல்லை. புரியுதா? அதுக்கு பலார்னு ஒரு அரை விட்டு அப்படி திக்பிரம அடிக்கலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஓகே. அதுக்குள்ளற மானச சஞ்சரரே, அந்த பிரம்மணி அந்த ஈஸ்வரனையே மனசுக்குள்ளே சஞ்சரிக்கணும். என்னுடைய மனசுக்குள்ளற யார் சஞ்சரிக்கணும்? ஸோ நீ யோசிச்சு நீ இந்த ஸ்க்ரீனில் உன் ஸ்க்ரீனில் பாரு. ஓகே. உன் ஸ்க்ரீனில் பாரு என்ன இருக்குன்னு பாரு. அதுதான் சிம்பாலிக்காக இப்படி கிழிச்சு காட்டின ஆஞ்சனை. இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களே, அதுக்குள்ளே வந்து ராம் லக்ஷ்மண் சீதா இருந்தது. உன்னுடைய ஹிருதயத்தில் இப்போ கிழிச்சா என்ன ஆகும்? கருப்பு கருப்பாக பிளட் வரும். அந்த பிளட்டு கூட நாட்டு சுத்த பிளட்டு. புரியுதா? அதனால் பிகாஸ் நம்ம ஃபுட்டுலாம் வந்து சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது புரியுதுல? பியூர் ஃபுட்டு கிடைக்கிறதில்ல. அதனால் பிளட்டும் பியூர் கிடையாது. ஹிருதயத்தை பிளட் வர்றது முக்கியம் இல்லை. அந்த ஹிருதயத்தில் சிம்பாலிக் என்னென்னா, ஹிருதயத்தில் யாரை வச்சிருக்க சொல்லு, எதை சிந்திக்கிற, எதை வந்து அனுசிந்தானம் பண்ணுற, நீ திரும்ப திரும்ப எதை சிந்திக்கிற அதை சொல்லு. அதை பண்ணினா நீ யோகி ஆகலாம், ஞானி ஆகலாம், ரிஷி ஆகலாம். அதனால் ரிஷியின் வாரிசுதாரர்களே என்றார் பகவான் விவேகானந்த சுவாமி. நீங்கள் நம்ம எல்லாரும் வந்து அந்த வேதகால ரிஷியோட வம்சம் வாரிசு. அதனால் நீங்கள் சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த கவலைப்படுறதோ கூச்சால் படுறதெல்லாம் தேவையே இல்லை. இப்படிதான் எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இது யாரும் எனக்கு அன்பு காட்டலையே,
இதெல்லாம் வந்து நீ பிளண்ட் ஆஃப் லவ், எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் நீ கொடு டு கிவ். தான் அதனால் நீ கேட்டுட்டே இருக்காது தரித்திரம் மாதிரி. அப்பேற்பட்ட வாரிசுதாரன் நீ, பெரிய கோட்டீஸ்வரனுடைய பரம்பரையில் வந்திருக்க நீ. தான் பரம்பரை சொத்து நம்மகிட்ட இருக்கிறது. அப்படி முழக்கமிட்டார், சுன்வந்தே விஸ்வமாரியம். ஓகே, இதை கேளுங்கள் உலகத்து மாந்தர்களே, என்னிடம் கேளுங்கள். என்னுடைய முன்னோர்கள் ஒரு ரகசியத்தை கண்டுவிட்டார்கள், நீங்கள் அமிர்தத்தை சார்ந்தவர்கள், சாகாதவர்கள். தான் இதை நம்முடைய முன்னோர்கள் வேத கால ரிஷிகள் பூமியில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, அதை தாண்டி விண்ணவர்களுக்கும் முழக்கமிட்டார்கள். ஏன்னா மெடிடேஷன் பண்ணினா இரண்யகசிபு முதல்ல கேட்ட வரம் என்ன தெரியுமோ? சாகாவரம். ராவணேஸ்வரன் கேட்டது என்ன? சாகாவரம். ஆனால் நம்முடைய ரிஷிகள்லாம் கேட்டது என்னது? அந்த சாகாவரம் இருக்க, அதுதான் அமிர்தஸ்ய புத்திரகன் கண்டுபிடித்த வரம். தான் அவனுக்கு பயம் இருந்தது, சரீர சம்பந்தப்பட்டமா கேட்டான். ஆனால் நம்மளுடைய வேதகால ரிஷிகள்லாம் சாதுக்கள் கேட்டது என்னது? அந்த மனசுல அந்த ரகசியம் இதுதான், அமிர்தம், பிரம்மன், நான், அகம், அப்படி புரிந்து கொண்டார்கள். தான் இவன் என்ன பண்ணா, அந்த வரத்தை கேட்கும் போது இந்த சரீரம் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, பகல்ல சாகக்கூடாது, மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளர சாகக்கூடாது, வெளியில ஒரு மனுஷன் சாதாரணமாக என்னெல்லாம் சாவானோ, ஓகே, திடீர்னு கட்டடம் போட்டுக்கிட்டு கீழே விழுந்துன்னா எர்த்து குயிக்கல அப்படி செத்து போயிட்டால அந்த இதில் போரூர் பக்கத்தில். அப்படி சாகக்கூடாதுன்னு கேட்குறான் இரண்யகசிபு. மேலேருந்து எதுவும் கட்டடம் இடிஞ்சு செத்தக்கூடாது, எர்த்து குயிக்கல கீழே போய் புதஞ்சு சாகக்கூடாது. நீ அதெல்லாம் கேட்டேன்னா கூட அதெல்லாம் பிரயோஜனப்படாது. சாகாத விஷயம் சிரவண மனன நிதித்தியாசனம், கிளாஸுக்கு சிபிருக்கு போய் அந்த விஷயத்தை அறிவில் தெரிஞ்சின்றனா தான் சாகாமல் இருக்கலாம். அது சும்மா இப்படி வரத்தில் கொடுக்க முடியாது, நீ உழைக்கணும். புரியுதா? இது தபஸ். இது ரெகுலராக வந்து கேட்குறமே, அது தபஸ். அந்த தபஸ் பண்ணா தான் சாகாவரம் கிடைக்கும் அப்படின்றத வேதகால ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்து தான் இந்த உபனிஷத்து. புரியுதா? அப்பேற்பட்ட உபனிஷத்தில் ஸோ நமக்கு வந்து ஆதிசங்கரர் ஏராளமான ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார் ஈஸ்வரன் மேலே. ஓகே, நாம் கூட வந்து நிறைய ஸ்தோத்திரம்னு ஒரு இது பண்ணியிருக்கோம், சிடி. ஓகே, நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப, ஏன்னா நம்மளுடைய கல்ச்சரில் அது நிறையா இருக்குது. ஸோ அந்த கல்ச்சர் இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணியிருக்கிறது. ஸோ அப்போ சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவர் பண்ணின ஸ்தோத்திரத்தில் இந்த சாதகர்களுக்கு முக்கியமான ஸ்தோத்திரம் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இன்னொன்று வேதாந்த ஸ்தோத்திரம். அது தான். அதுபோல் கமலஜ தைத்தாஷ்டக ஸ்தோத்திரம் இருக்க, அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்தோத்திரம். அதுபோல் இன்னொரு இது இருக்குது ஸ்தோத்திரம், ஆதித்ய ஹிருதயம். இதெல்லாம் வந்து வேதாந்த பரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரங்கள். தான் இதெல்லாம் படிக்கிறதுனுடைய விஷயம் என்னென்னா, அதை நோக்கி பிரம்மத்தை நோக்கி போகிறதுக்காக. எதுக்காக? பர்பஸ்ஸு, அந்த பர்பஸ் தெரியணும், அப்போ தான் பர்செப்ஷன் மாறும். புரியுதா? நீ வேதாந்த விஷயத்துக்காக ஞானத்துக்காக சொல்லிட்டா அதில் நீ பயப்பட வேண்டாம். புரியுதா? அதில் லௌகீக விஷயம் பொருளுக்காகவும் மாடிக்காகவும் வீடுக்காகவும் பணத்துக்காகவும் பண்ணினா பர்ஃபெக்டாக இருக்கணும். அது தப்பாக சொன்னா ரிவர்ஸ் ஆகிடும். புரியுதுல? அப்போ சேஃப்டி எது? வேதாந்தத்துக்குன்னு சொல்லிட்டு பொருளுக்காக பண்ணிட்டா அப்படி இல்லை. அங்கே போய் ஈஸ்வரனு கூட விளையாட முடியாது. அவர் நீ என்ன பண்ணுறன்னு உள்ளர என்ன ஆட்டிடியூடில் பண்ணுறன்னு அவருக்கு கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிடும். புரியுதா? நீ எந்த வழியில் வந்தாலும் நீ எந்த வழியில் என்ன ஆட்டிடியூடில் இருக்குன்னு தெரிஞ்சிடுவாங்க. கம்ப்யூட்டர் போட்டு கணக்கு போட்டுருவார். அவர் என்ன போடுறது, அவர் அந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்காரு, அதில் பதிஞ்சிடும். புரியுதா? அப்புறம் ப்ரெஸ் பண்ணுவார், அது வெளியில் வரும். அவ்வளோதான். அவரே பண்ணாருன்னா ராகத்வேஷம் ஆகிடும். புரியுதுல? நம்ம பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு ப்ரெஸ் பண்ணுவார், அது வெளியில் வரும். அவ்வளோதான். அது அவர் அதுதான் கர்மபல தான். அவ்வளோதான் அவருடைய வேலை. புரியுதா? அதனால் பகவான் வந்து நமக்கு மோட்ச சாதனம் கொடுத்துருக்கிறார். ஓகே, அந்த மோட்ச சாதனத்துக்கு பிக்கப் பண்ணுறதுக்கான பக்குவத்தையும் கொடுத்துருக்காரு. எல்லாமே சோர்ஸ் ஆஃப் வேதா. அந்த வேதத்து பேரில் ஈஸ்வரன் கொடுத்த கிஃப்ட், பெரிய கிஃப்ட் வந்து வேதம். அந்த வேதம் நமக்கு கிடைச்சிடுத்து பாருங்களேன். அதனால நமோபிஹி ஸ்தோத்திரஹி யுஜே. யுஜே அது என்னது, எதோட கனெக்ட் ஆகிறதான்? பொறுத்து, மனசு புத்தியும் பொறுத்து. எதில் பொருத்தணும்? பிரம்மபூர்வியம் வாம் யுஜே. என்னுடைய மனமே புத்தியே நீங்கள் ஆதிகுரு ஈஸ்வரனிடம் பொருத்தி வையுங்கள். சர்வேஸ்வரன் பரமாத்மா குரு,
அப்படி அவர்கிட்ட பொறுங்கள். சுவாமிஜி, அந்த பரமாத்மாவுக்கு குரு யாரு கேட்டியா? நீளமாக கேட்டுட்டே வருவியா? பரமாத்மா குரு கிடையாது, ஈஸ்வரனே தான் குரு. அவர் தான் ஆதி குரு சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு குரு கேட்டேன்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் தான் ஆதி குரு. அப்படின்னா எல்லா குருமார்களும் வந்து அந்த ஆதி குருவுடைய ரெப்ரசன்ட். ஓகே, பிரதிபிம்பம் தான் அந்த. ஓகே, அந்த ஈஸ்வரனுடைய ரூபம் இருக்க ஸ்தூல வடிவம் தான் என்னுடைய குரு. தான் அதனால குரு எப்படிப்பட்டவர்? அநாதிகி. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்ன பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ஓகே, அதனால மை குரு தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹா. தேர்ஃபோர் ஸ்லோகா வியேது. ஸ்லோகா, ஸ்லோகா, இங்கே ஸ்லோகன்றது பகவானை குறிக்கிறது, பகவானை ஸ்துதி பண்ணுறது. வி ஏத்து, வி ஏத்து ரெண்டு சேர்த்துக்கணும். வியேத்து, வியேத்துன்னு என்னது? ஒளிக்கட்டும், பறை சாட்டட்டும். ஆலய மணி ஓசை கேட்குதம்மா, கேட்குதம்மா. சத்தம் போட்டு பாடு. எல்லாருக்கிட்ட போட்டோம், வெளியில் போட்டோம். அதில் தான் நம்முடைய இதில் வந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் வைக்கிறது இதுதான். அந்த போயிட்டு அந்த ஒலி அந்த இதில் ஹோமம் பண்ணும்போது ஓம் பூர்போஷோ ஓம், அது ஒன்று தான் காதில் கேட்கும். ஓகே, ஓம் பூர்போஷோ 10 தடவை ஓம் பூ பூவஸ்வ. அது அது என்ன ஓம் பூர்புவஸ்வக என்னன்னா அங்கே இருக்க அசுத்தியெல்லாம் நீக்கிட்டே போயிட்டே இருக்கும், தோஷம்லாம் போயிட்டு இருக்கும். அது ஒரு 100 தடவை 1000 தடவை சொல்லுவ பாரு. அந்த ஹோமத்தில் பெரிய பெரிய 5-10 பேர் வந்து சேரால அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? அந்த இதில் எல்லா ஸ்பேஸில் இருக்கிற இதெல்லாம் புரியுதுல, அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் சத்தம் போட்டு சொல்கிறது. அதில் தான் நமக்கு வந்து இங்கே கூட சாமி கும்பிடும்போது சங்கு ஊதுவோம், அடிப்போம், மணி அடிப்போம், பார்த்தீங்கன்னா எல்லாம் கட கடன்னு அந்த இடத்துல வந்து மைண்டை வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற துஷ்டம்லாம் வந்து நீக்கிறதுக்காக அந்த இது சத்தம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அதனால் இந்த கல்ச்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது, வேதத்துலேயும் பிரமாணம் இருக்கிறது. அது என்ன சில சமயம் உபத்திரமாக பண்ணி விட்ருவான். ஓகே, அல்லுலியா குரூப் போட்டு விட்ருவான், அதை எடுத்துவிட்ருவேன். புரியுதா? அதனால் இப்போ நமக்கு அது வேதனை தாங்க முடியாமல் மகாநாராயணன் மேலே ரேடியோ ஒன்று வச்சுட்டோம். ஓகே, அது சுப்ரபாதம் ஒரு நல்ல மியூசிக்லாம் போடுறதுக்கு. கோவிந்தா ஹரே கோவிந்தா, கோவிந்தா ஹரே கோவிந்தா, அதை போட்டு விட்டுட்டான். புரியுதா? எல்லா பக்கமும் ஒலிக்கிட்டோம் அப்படின்னு. ஓகே, அதோட தவிர ஒரு மணி அடிக்கிறது இருக்குல்ல, மணியும் இதெல்லாம் ட்ரம்ஸ்லாம் அப்படி போட்டு பீப் போட்டோம்னா ஒரு ஃபுல் சவுண்ட் ஆகிடும். ஏதாவது அடக்கடன்னு இப்படி பேசிட்டு கூட அது 2 மினிட்ஸு அதுக்காகத்தான் அது போடுறது. புரியுதா? இந்த மனசு, பேய் மனசு இருக்க, அது எகிரி குச்சுட்டே போகும். அதை இப்படி ட்ராப் பண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளோ ஏற்பாடு. புரியுதா? அது நம்ம பெரியவங்க தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. இந்த போன மைண்ட் இருக்க, அது ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது, பிசாசு மைண்ட். அது அப்படி போயிட்டே இருக்கும். அதை ட்ராப் பண்ணி, ஏன்னா அவன் தான் வாரிசு, நமக்கு வேதாந்தா வாரிசு. ஏதாவது பண்ணணும்னா புத்திக்கு இல்லை, இந்த மனசுக்கு தான் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. புத்தி ஒரு க்ஷணத்தில் ஒரு கிளாஸ்லேயே நமக்கு புரிஞ்சுத்து. அதை மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறமே, அதுதான் லாங் டைம். ஓகே, சின்ன கிளாஸ்லேருந்து அப்புறம் நிஷ்டை ஆகிறது வரைக்கும் புத்திக்கு நிஷ்டை பண்ண போகிறான். புத்தியில் புரிஞ்சது தான் மனசுக்கு சொல்கிறது தான் நிஷ்டைன்னு பேர், நிதித்தியாசனம். புரியுதா? அப்போது அந்த மனசை வந்து அத்தனை பாடுபடுத்துறது, அதை வந்து பக்குவப்படுத்திட்டீங்கன்னா யூ ஆர் த கிரேட். புரியுதா? வியேத்து, ஒலிக்கட்டும். ஸ்லோகா வியேத்து, இறைவனுடைய ஸ்துதி உலகம் முழுவதும் போகட்டும். மகான்களுடைய ஸ்துதி எப்படி போகிறதோ இறைவனுடைய ஸ்துதியும் போகட்டும். சீரேகே ஸ்லோகா இவ. ஸோ சீரேகே உலகத்து தேவமாந்தர்கள். புரியுதா? பத்யா இவ, பத்யா வேத நெறியில் அனுஷ்டானம் உள்ளவர்கள். ஓகே, பதிகி வேத மார்க்கம், வைதிக மார்க்கம் அப்படி போட்டுக்கணும். ஸோ வைதிக மார்க்கேன வர்த்தமானஸ்ய சுரேகே இவ. இந்த வேதாந்தத்தெல்லாம் வந்து கடைபிடித்தவர்கள் யாரோ மகாத்மாக்கள், சத்துவிஷத்திலே இருக்கிறவர்கள். அவர்கள் சொன்ன விஷயத்தை சத்தம் போட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். அதுதான் வேதத்துக்கு பாராயணத்துக்கெல்லாம் சொல்கிறது இல்லை. இது இந்த கீதா ஸ்லோகம்லாம் பாராயணம். வேதத்தை சொல்கிறது எப்படி தெரியுமோ? வேத கோஷம் அப்படின்னு வேதத்தை கோஷம் பண்ணி சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணும் அப்படி சொல்கிறது. ஸோ ஏ திவ்யானி தாமானி ஆத்தஸ்து, திவ்யானி தேவர்கள், ஆத்தஸ்து தேவலோகத்தில் உறைந்து கொள்பவர்கள். நம்முடைய ஆள் என்ன பண்ணிருக்கான்னா,
இங்க பூலோகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் கூட இதை பறைசாற்றிருக்காங்க, நீ சாகாதவன். ஏன்னா தேவர்களும் கூட ஜீவர்கள், நாட் பர்மனன்ட். அதனால தான் இந்திரன் அப்பப்போ வந்து கீழே வந்து அஸ்வமேத யாகம் பண்ணானா 100 யாகம் பண்ணா அவனுக்கு அங்கே பயம் வரும். மகாபலி சக்கரவர்த்தி இருக்கான், அவன் இங்கே பண்ணிட்டான்னா அடுத்த இந்திரன் ஆயிடுவான். அதனால நாராயணா அவனை தடுத்து நிறுத்து. எப்படி உபத்திரம்பாரு. இப்போ இந்திரன் பெரியவனா மகாபலி சக்கரவர்த்தி பெரியவனா? ஸோ மகாபலி சக்கரவர்த்தி எதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் கொடுத்தான். இந்திரன் தன்னுடைய பதவி காப்பத்துக்கு அழிக்க சொன்னான். புரியுதுல? அப்போ இதுலேருந்து என்ன கனெக்ட் ஆகுறது? இந்திர பதவி, பதவினாலே நாட்டு பர்மனன்ட்னு அர்த்தம். ஓகே, இந்திர பதவிக்கும் பயம் இருக்கிறது, யம பதவிக்கும் பயம் இருக்கிறது. இதெல்லாம் பதவி ஆள் மாறிண்டே இருக்கும், ஒரு யுகத்துக்கு ஆள் மாறிண்டே இருக்கும். புரியுதுல? இப்போ இது யாருடைய ஆட்சி நடக்கிறது? வைவஸ்தமன். அது 2 கட்ட சந்தியில் வேற கேட்குறேன் நான். கரெக்டாக சொல்லிட்டேன். அதனால வைவஸ்த மனு ஆட்சியில் இருக்கும் நம்ம. புரியுதா? அடுத்த மனு வருவார், அப்போ வந்து எல்லா பதவியும் மாறும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ அப்போ நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வேத கால ரிஷிகள் தேவலோகத்துக்கு போய் சொன்னார்கள், நீங்கள் அமிர்தஸ்ய புத்திராக, தெய்வத்தின் குழந்தைகளே, நீங்கள் மரணத்துக்கு சாகத்துக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த விஷயத்தை வேதாந்த படிக்கணும். தேவலோகத்தில் போய் வேதாந்தம் படிக்கிறது சிரமம். ஏன்? அங்கே சொகுசு ஜாஸ்தி. புரியுதா? எப்பவுமே ஊர்வசி நடனம் இதெல்லாம் நடனம் ஆகிட்டு இருக்கும்போது வேதாந்த கிளாஸ் கொஞ்சம் சிபிருக்கு வரையா மூச்சு பயா கொஞ்சமாவது உனக்கு கஷ்டம் இருக்கணும் வாழ்க்கையில், அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணணும், அப்புறம் அதை சம்சாரம் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீ உனக்கு கஷ்டமே இல்லைன்னா கஷ்டத்தை உண்டாக்குவான். இல்லை நீ படுத்துட்டு இருக்கிறத சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்க, அது சந்தோஷம் இல்லை துக்கன்றதை வெளிச்சம் போட்டு காட்டுவான். புரியுதா? உனக்கே நேர்ந்திருக்கிற சம்சாரத்தை கிரகிச்சிட்டினா, துன்பம்னு கிரகிச்சுனா யூ ஆர் கிரேட்டு. சில பேர் அதையும் தொடச்சி விட்ருவான். எல்லாம் எவனுக்கு வரல, மனுஷனா அப்படி தான் இருக்கும். எப்படி வரல, வேதாந்துக்கு வரலன்னு அர்த்தம். இவருக்கு வந்து அதே சாதாரணமாக்கிடுவான். புரியுதுல? டே நீ சம்சாரிடா, நீங்கள் என்ன ஒரு இடத்துல முக்தன்றீங்க, இன்னொரு இடத்துல சம்சாரிங்க, ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன். ரொம்ப டவுனாக இருந்ததுன்னா முக்தன்னு சொல்லுவோம், ரொம்ப தலைக்கு மேலே ரெண்டுமே உண்மை, வேற வேற கோணத்தில் பர்செப்ஷன் தான் டிஃப்ரெண்ட். புரியுதா? அதனால சம்சாரி ஜீவனுக்கு தான் மோட்ச புருஷம். அதனால இந்த தேவர்களுக்கு போய், அந்த தேவர்களுக்கும் போய் நம்முடைய ரிஷிகள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ திறமை இருந்திருக்கும் பாருங்க. ஒரு சொகுசான இருக்கிற பார்ட்டிக்கு போய் இந்த வேதாந்த விஷயத்தை பாடம் எடுக்கிறது எத்தனை கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அப்படி போய் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய சுருண்வந்த விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராகா. அப்படி சொன்னாரு, அமிர்தஸ்ய புத்திராகா, நீ மரணமற்றவன், நீ சாவுக்கு அஞ்சாதே, குட்டி குட்டி நாய்களின் குறைத்தலை கண்டு அஞ்சாதே, நீ பலகீனன் அல்ல, நீ 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 பலமானவனா இல்லை, பலகீனத்துக்கும் பலமானத்துக்கும் இருக்க அதிஷ்டானம் நீ பிரம்மன். புரியுதா? அப்படிங்க அதுக்கு எவ்வளோ பெரிய தாண்டி போய் கூறியிருக்கான் பாரு. சுருண்வந்தோ விஸ்வம் மாரியம், சுருண்வந்தோ விஸ்வம், இந்த உலகத்து மாந்தர்களுக்கு என்னிட கேளுங்கள், என்கிட்ட பெரிய பொக்கிஷமே இருக்கிறது, நான் அடைந்துட்டேன், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சுவாமி விவேகானந்தர் போய் பறைச்சாட்டினார். எல்லாரும் அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறான். புரியுதா? வெயிட்டிங். ஏன்? இது அமிர்தம், இந்த விஷயம் அமிர்தம், இதுவரைக்கும் காதால கேட்காத ஒரு விஷயம். அதனால எந்த மதத்தை க்ஷீணமாக்குறதுக்காக அவர்கள் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த மதத்தினுடைய நீங்கள் குழந்தைகள் அப்படின்ட்டார். நீங்கள் குழந்தைகள், அந்த மதங்களுக்கெல்லாம் தாய் மதமாகிய சனாதன தர்மத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டார். எவ்வளோ மனுஷனுக்கு அந்த தில் இருக்கும், அந்த தில்லு கட்ஸ் இதெல்லாம் வந்து வேதா, சோர்ஸ் ஆஃப் வேதா அது. அதனால அமிர்தஸ்ய புத்திராக, நீ சாவுக்கு அஞ்சாதே, நீ அழியாதவன். திவ்யானி தாமானி ஆதஸ்து, ஏ தேவலோகத்தில் உரையும் தேவர்களே நீங்களும் கூட கேளுங்கள். சுருண்வந்தோ விஸ்வ அமிர்தஸ்ய புத்திராக, ஓ தேவர்களே உங்களுடைய பதவிக்கோ பதவிக்கோ பயப்படாதீர்கள். ஏன்னா ஈஸ்வரனை தவிர மற்றவர்களாம் ஜீவர்கள், தேவர்களும் ஜீவர்கள். நம்மால் எப்படி இருக்கான் பாருங்க. தேவர்களே ஜீவர்கள், லோக்கல்ல கையை காலை பரப்பின்னு இருக்கிறவர் யாரு? எல்லாமே ஜீவர்கள் தான். புரியுதா? அதனால எல்லாமே ஒரே ஆளு தான்டா அப்படி சொல்றான். ஏ பிரம்மவித்தோ,
கிம் காரணம் இது பிரம்மவாதினா வதந்தி, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கேட்டானே பிரம்மவாதினி. அவன் சொன்னா இது பிரம்மம் இருக்குமோ, பிரம்மன் இருக்காது. அப்போ உனக்கு இந்த கால யோனிவா, சுபாவ யோனிவா, நியத்தி யோனிவா, எதிர்ச்ச யோனிவா, பூதானி யோனிவா, புருஷ யோனிவா, ஏஷாம் சம்யோக யோனிவா? பதில் நது யோனிவா, அது கிடையாது. எப்படி கண்டுபிடித்தார்கள்? தியான யோக அனுகதா அபஷ்யன் தேவாம் சக்திம். தன்னுடைய மனசு சுத்தமான மனச சுத்த சத்துவத்தில் இருந்தார்கள். இருந்து தியானித்து ஆதிகுரு ஈஸ்வரனிடமிருந்து இந்த பிரம்ம ரகசியத்தை, சிருஷ்டி ரகசியத்தெல்லாம் அறிந்து கொண்டார்கள். அப்படி சொன்னது உபனிஷத்து. அந்த உபனிஷத்து இந்த இருக்க இந்த மனசை எப்படி நம்ம கொண்டு வர்றது, அதுதான் இந்த 2வது அத்தியாயத்தில். அந்த மனசை ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் சொன்னது இருக்காரு, அந்த சுத்த சத்துவத்தை, அதற்கு ப்ரிப்பரேஷன் இங்கே பண்ணுறது. இந்த 2வது அத்தியாயம் யோகா அத்தியாயம். ஓகே, அந்த யோகத்தில் எப்படி அனுஷ்டானம் பண்ணினா மனசு சுத்த சத்துவத்துக்கு வரும். இதை தவிர வெரி எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் யோகா பண்ணினா அதெல்லாம் நிறைய அஷ்டமா சித்திலாம் வரும். நமக்கு அஷ்டமா சித்தி தேவையில்லை. யமா நியமா வந்தாலே அஷ்டமா சித்தி வந்த மாதிரி. புரியுதா? அது நமக்கு கஷ்டமா சித்தி. அது புரியுதா? அது நமக்கு. அப்போ சத்துவம் ஓங்கு இருக்கிற அளவுக்கு சாதன சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம் ஓங்கும் அளவுக்கு சத்துவம். இது இன்டர்லிங்க். ஓகே, சத்துவம் ஓங்கும் அளவுக்கு சாதன சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம் ஓங்கும் அளவுக்கு சத்துவம். ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்கா இருக்கிறது. இதை பொறுத்து தான் வேதாந்த விசாரம். இல்லைன்னா அது சும்மா டேப் ரெக்கார்டில் போட்டு விட்டா மாதிரி இருக்கும். அதனால 2வது அத்தியாயத்தில் மனசை விசாரம் பண்றதுக்காக முதல் மந்திரத்தில் சவிதா பிரதமம் யுக்ஞான மன தீயா அப்படி சொல்லிச்சு. ஈஸ்வரனை ரெப்ரசன்ட் பண்ணி பிரத்யக்ஷ தேவன், கண்கண்ட தெய்வம் சூரிய நாராயணன். அதனால சூரிய நாராயணன் இப்போ புரியுதா? வேதம் சொல்லிச்சு, யோகம் சொல்லிச்சு, யோகா குரு சொன்னார், வேதாந்த டீச்சர் சொன்னார். அப்பயும் நான் 6 மணிக்கு பெட்டில் போய் படுத்து தூங்குவேன்னா என்ன நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால மனதையும் இந்திரியங்களையும் பிரகாசிக்க வைக்கணும். ஏ ஈஸ்வரா, என்னுடைய மனம் விஷமமா இருக்கிறது, திருச்சமம் பண்ணிட்டு இருக்கிறது, சும்மாவே இருக்கிறது இல்லை, அது அந்த மனசு கொஞ்சம் காப்பாற்றேன் ப்ளீஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரேயர். செகண்ட் ப்ரேயர் ஈஸ்வரா அனுகிரகம், நீ உன்னுடைய அனுகிரகம், நீ வேண்டியதை வேண்டியவாறு கொடுப்பாய், கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டது கொடுத்துருவான் அவன் சுபாவம். புரியுதா? நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்ட, இப்போ நான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் சக்தி கொடு. புரியுதா? அப்போ ஈஸ்வர அனுகிரகம் மேலாகிறது. ஆனால் மேலான புருஷார்த்தம் மோட்சம் என்பதை மனதுக்கு தெளிவாக புரியவை பகவானே. அடுத்தது எப்படி நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்ட, ஓகே, இந்த மனசுக்கு ஒரு விஷயத்தை புரியவை, இதுதான் முக்கியம், தாத்பரியம், வாழ்க்கையினுடைய தாத்பரியம், சென்ட்ரல் தீம் மோட்சம் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்றத என் மனசுக்கு கொஞ்சம் புரிய வையேன் ஈஸ்வரா அப்படின்ட்டு. ஸோ வாட் ஐ வாண்ட், நான் எதை விரும்புகிறேன் அது எனக்கு புரியவை. புரியுதா? ஸோ அது எனக்கு தெரியணும், தெளிவுபடுத்து மனசா யுக்தேன அப்படின்னு 2வது மந்திரம். 3வது மந்திரத்தில் ஸோ இதற்கான பிரயத்தனம், இதற்கான உழைப்பு தேவை அப்படின்றத சொல்லி நெக்ஸ்ட் மந்திரம் 3வது மந்திரம் சவிதா மனசா தேவன் தேவான் யுக்தவாய. என்னுடைய மனசு தச இந்திரியங்களும் 10 இந்திரியங்களும் சேர்த்து ஒடுக்கினா செயலாற்ற முடியும். வேதாந்தத்திலே இருக்கின்ற என்னுடைய முயற்சி அதற்கு அதாவது இந்த மனசு இந்திரியங்கள் எப்பொழுதும் மனச சஞ்சரரே, அந்த பிரம்மனே என் மனசுல இருக்கணும், சம்சாரமே சஞ்சரிக்க கூடாது. ஆய திறந்தா, மனசை திறந்தா, இந்திரியங்களை திறந்தா எல்லாம் சம்சாரமே திறந்து போயின்னு இருக்கு. புரியுதா? அந்த சம்சாரமே இருக்கக்கூடாது, பிரம்மன் இருக்கணும். பிரம்மணி சஞ்சரரே, என் மனதில் ஆடவில்லையே முருகையா வேறொரு கடவுள். அந்த என்னுடைய மனசுல நீ தான் ஆடணும்.
வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. புரியுதா? வேற எந்த சிந்தனையும் ஆடப்படாது, ஈஸ்வர சிந்தனை தான் இருக்கணும். அதனால 4வது மந்திரத்தில் விப்ராகா மன யுஞ்சதே விப்ராகா தியக உஞ்சதே. அப்போ 1, 2, 3ல் பொதுவாக பேசினது இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். விப்ராகா, யார் ஒருத்தர் வேதம் சொல்லியிருக்கின்ற இந்த நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாரோ சாதகன் முமுக்ஷு, அவன் தனது மனது இந்திரியங்களை சாட்சி சைத்தன்யம் அறிந்து கொள்வதற்காக முழு நேரமும் பயன்படுத்த வேண்டும். அதாவது என்னுடைய குருநாதர் சாஸ்திரத்தையே பயணத்தை போய்கொண்டிருக்க வேண்டும். வேற எங்கேயும் போகக்கூடாது, டைவர்ஷன் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் 5 மிக முக்கியமான மந்திரம் இது. இது சுத்த சத்துவத்தில் இருந்த வேதகால ரிஷிகள் எப்படி இருந்தாங்க? இந்த 4 மந்திரத்தை வந்து ப்ரேயர் பண்ணிட்டே வந்தோம். அதுக்கு ஆதாரம் இருக்கா? யாராவது இருக்காங்களா ஆளு? அப்படி நமக்கு இவன் கா பாஷான்னு கேட்டான்ல நம்ம ஆளு அர்ஜுன், ஓகே சரியா நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கே, அவங்க யாராவது அத்தாரிட்டி இருக்கான்னு. அந்த மாதிரி அத்தாரிட்டி மந்திரம் இது. ஆள் இருக்கிறார்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வேதகால ரிஷிகள் இருந்தார்கள். வைதிக மார்க்கேன வர்த்தமானஸ்ய சிரேக சுரேகன தேவர்கள், இவ முனிவர்கள் ரிஷிகள் வேத காலத்தில் 100% அனுஷ்டானத்தில் இருந்தார்கள், சாட்சாத்காரத்திலே இருந்தார்கள், ஈஸ்வரனை கண்டார்கள், அனுபூதி கண்டவர்கள். அனுமானம் இல்லை, ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படி இல்லை, அனுபூதி கண்டவர்கள் அவர்கள். அவர்கள் உலக மக்களுக்கு தான் கண்டதை விளக்கினார்கள், வெளிப்படுத்தினார்கள், உலகம் முழுவதும் போய் கூறினார்கள். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஏன்னா நம்முடைய பெரியவர்கள் எதை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை அவங்க வச்சுக்கணும். அது அவர் ராமானுஜர் இப்போ 1000வது வருஷம் வரப்போறது பண்ண ராமானுஜருக்கு கிடைச்ச அந்த நாராயண மந்திரத்தை உடனே என்ன பண்ணாரு? உடனே போய் சொன்னார். அந்த குருநாதரையும் மீறிட்டார். ஓகே, பாவியா போயிடுவாங்க அப்படின்னு அவர் குருநாதர் கேட்குறாரு, ஏண்டா உங்களுக்கு என்ன சொன்னேன்? நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக புரிஞ்சுட்டேன். என்ன கரெக்டாக புரிஞ்சுட்டேன்? நீ நரகத்துக்கு போகன்னு சொன்ன, யாருக்காவது என்னை மீறி நீ சொன்னீங்கன்னா இந்த மந்திரத்தை நீ வந்து நரகத்துக்கு போக சொன்ன இல்லை? கரெக்டு சொன்னீங்க, புரிஞ்சுட்டேன் எனக்கு, அதில் தான் சொன்னேன். நீ சொன்னேன்ற நீ இந்த மந்திரத்தை சொன்ன சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னீங்களே இல்லை? நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறதுனால இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அதனால் நான் நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன், இவங்களாம் சொர்க்கத்துக்கு போட்டோம். எப்படி? ஸோ நமக்கு கிடைச்சதை நம்முடைய முன்னோர்கள் யாரும் தனக்காக வச்சுட்டே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, எனக்கு மாத்திரம் வரும் உனக்கு வராதுன்றது கிடையவே கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் எல்லாருக்கும் காமன் டு ஆல் சர். ஞானம் எல்லாருக்கும் போகணும். புரியுறதுல ஒன்லி ஃபார் யோகிதா. ஓகே, யோகிதா இருக்கணும். இந்த ரிசர்வேஷன் பாலிசி கூட, இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்து அப்படியே அமுல்படுத்துறதில்ல, யோகிதை பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்கும், அப்போ குவாலிஃபைட் ஆகிருக்கும். புரியுறதா? ஸோ அமிர்தஸ்ய புத்திராக, என்னுடைய அன்புக்குரிய குழந்தைகளே, கண்ணை திறந்து பாருங்கள், நீங்கள் சாவற்றவர்கள். விஸ்வே சிறுநந்தோ, உலகம் முழுக்கும் பாரதம் சொல்றது இன்னைக்கு கேட்டுட்டு வருது. வேதத்தை இன்னைக்கு வந்து முதல் முறையாக வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு உலகம் வந்து இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சது. அது என்னது? ஜூன் 21 உலகம் முழுவதும் யோகா தினம். அதாவது ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துடைய 2வது அத்தியாயத்தை இன்டைரக்டாக அமுல்படுத்த போகிறார்கள். புரியுதில்லை? இப்போ மாஸ் வேதா போயிடுது. அதனால இதுதான் சீக்ரெட். யகா தாமனி திவ்யானி ஆதஸ்து. ஓகே, எப்படி ஆர்கமிட்டிஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனே அவன் வந்து பாத்ரூம்லேருந்து ஓடி வந்தானோ, யுரேகா யுரேகா அப்படின்னு, நம்முடைய வேத கால ரிஷிகள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ பெரிய அமிர்தம். நம்ம சாவற்றவர்கள். லெனின் செத்து போனதை வந்து தைலம் எல்லாம் பூசி வச்சிருந்தான், இப்போ உடச்சி தூக்கி போட்டான். புரியுதா? அப்படி வேற ஒரு தினசா ட்ரை பண்றாங்க, இந்த சாவற்ற ஒரு நிலைய. ஓகே, பல பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. எங்களுடைய முன்னோர்கள், நீ நிஜமாவே இந்த உடம்பு அழிஞ்சா கூட நான் சாகாதவன். கற்பனையா சாமி? கற்பனை கிடையாது, இது ஃபேக்ட், உண்மை. இந்த சாகக்கூடிய உடம்புல சாகாதவன் நான், அழியக்கூடிய உலகத்தில் அழியாதவன் ஈஸ்வரன், இந்த அழியக்கூடிய உடம்பில் அழியாதவன் நான். புரியுதுல? அதனால ஸோ எந்த ஒரு மந்திரம் கிடைச்சிருக்கோ, காயத்ரி மந்திரம் சிரமப்பட்டு அவன் தபஸில் கண்டுபிடிச்ச மந்திரத்தை என்ன பண்ணா கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் மாத்திரம் தான் சொல்லணும், இவங்கெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி விஸ்வாமித்திரர் சொன்னார்.
விஸ்வாமித்திர முழக்கமிட்டான், யார் வேணா சொல்லுங்க இந்த மந்திரத்தை, அறிவு வேணுன்றவங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து கேட்டது, எங்க சாமி வந்து இந்த காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னா பாவம்னு சொல்லலை பொம்பளை எல்லாம் அப்படி சொல்லிடு. இது என்னம்மா நீ வந்து நான் இப்போ பிரம்மச்சாரி வேற, சாது சன்னியாசினா மரியாதை கொடுக்கணும் நம்மளுடைய கலாச்சாரத்தில், அது ஒரு பழக்கம் இருக்குது, என்ன செய்யுது. அதனால் வந்து வேற நீ வந்து சாது சன்னியாசி சொல்கிற, அவரை மாரி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒன்றும் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? அறிவு வேணுன்றவங்க காயத்ரி சொல்லலாம், புரியுதா? ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். என்ன நீ எப்படி புரட்டாசி சனிக்கிழமை இருப்பியோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, புரிஞ்சுதுல? ஸோ ஒழுக்கம் இருக்கணும். எனக்கு எம்எல்ஏ வந்து பார்க்க வந்தான், நீ இன்னைக்கு வந்திருக்க, அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு தப்பு தண்டாலாம் பண்ண மாட்டான், அதனால அன்னைக்கு வந்துருக்கு. புரியுதுல்ல? ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைட் யோகியத்தை பண்ணி நீ யுவர் த சர்வ் த நாலேஜ், புரியுதா? அதனால எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து உனக்கு வந்து ஐஏஎஸ்க்கு உடனே வந்து எல்லாரையும் எடுத்துப்பானே வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறல, அதே போல தான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன், புரியுதா? அப்படி வேதகால ரிஷிகள் கண்டுணர்ந்த விஷயத்தை பிரம்மஞானம் தானே கண்டுபிடிச்சார்கள். அந்த விஷயத்தை திருப்பி 6வது மந்திரத்தில் கண்டினியூ பண்ணுறது. என்ன பண்ணுறது? 6வது மந்திரம், அக்னிர் யத்ராபி மத்யதே வாயுர் பத்ரா திருத்யதே சோமோ யத்ராதிரிச்யதே தத்ர சஞ்சாயதே மனஹ. ஓகே, தத்ர மனஹா சஞ்சாயதே. இப்படிப்பட்ட முறையில் மனமானது அந்தக்கரணமானது ஞானத்தை அடையப்படுவது எப்படி அப்படி சொல்லிட்டு சொல்றது. அப்போ மனசை ஒரு தினசா ப்ரேயரில் கொண்டு வந்து அந்த ப்ரேயரில் சக்ஸஸ் ஆனவர்களை சொல்லி ஃபர்தராக இந்த ஞானத்தை எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்றத சொல்கிறது. ஸோ வேதம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, அது எப்பேற்பட்டவனையும் வேதகால ரிஷியா ஆக்கிறது தான் அதனுடைய வேலை. அதுக்கு 3 பாகமாக பிரிஞ்சிருக்கு. வேதம் 3 பாகமாக பிரிஞ்சிருக்கு. அது என்னது? எத்திர கர்மயோக அஸ்தி. ஓகே, அப்போ கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கு, புரியுதா? அதனால் இந்த 3 பகுதிக்கும் 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறது. ஸோ வேதகால ரிஷிகள் கண்டுணர்ந்த பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானத்தை நாம் அடைய முடியுமா? அதுக்கு அவர்கள் மாதிரி தாடி கீடி வச்சுக்கணுமா? அப்படி சுருளாக கொண்டே போட்டு அப்படியும் சில யோகிகள் இருக்கிறார்கள். என்கிட்ட வந்தார் ஒருத்தர் யோகி, அப்படிதான். ஸோ அந்த அவ்வளோ பெரிய இது இவ்வளோ கனமாக இருக்கிறது, அது அப்படி மலை மேலே தலை மேலே முடியை வச்சு சுற்றிட்டு வந்தார், அப்படிதான். அதுக்கு ஒரு வேஷ்டியை கொஞ்சம் போத்தி எடுத்துகிட்டு வருவார். சீடியெல்லாம் கேட்டார், கொடுத்துட்டே இருந்தேன் நான். அப்புறம் நடுவில் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தார், ஒரு தினிச்சா பேச. அப்புறம் ஸ்ரீதர்ஜிக்கிட்ட சொல்லி, இனிமேல் சுவாமிஜி ஆர் நாட் அவைலபிள் சொல்லி யோகி, அப்படின்னா இந்த முடி அப்போ தான் தெரிஞ்சது, இவ்வளோ முடி வளர்த்துருக்காரு, மைண்டில் காலியாக இருக்கிறது. ஆலோன்னு ஹாலோ கேப் இருக்கு. பெரிய எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்கு. அது நம்ம விவேகானந்த ஜெயந்தியிலே கண்டிருப்போம். நம்ம போய் பார்க்கும்போது, ஓ அந்த விவேகானந்த ஜெயந்தி நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு இன்டைரக்ட் பலம் இருக்கு, அவாந்திர பலம். ஓ நம்ம பரவாயில்லப்பா, கொஞ்சம் யோகியதை இல்லைன்னு கிளாஸில் தான் திட்டுறாள் ஒழிய, நாம அவனோட 1000 மடங்கு நமக்கு யோகியதை இருக்கு. இவன் பெரிய பொசிஷன்ல இருந்தா கூட ஒரு பயம் கூட சந்தோஷமா இல்லை, அப்படி இன்சிக்னிமெண்ட் இருக்கான். வெளியில இதெல்லாம் வச்சிருக்கான், AK-47 வச்சிருக்கான், பாதுகாப்பு இருக்கான், எல்லாம் இருக்கான். உள்ள போய் அந்த ஆளோட போய் உட்காந்து பேசினா இன்சிக்னிமெண்டா இருக்கான். அட நம்ம பரவாயில்லையே போல இருக்க அப்படி சொல்லிட்டு, அப்பதான் வேதாந்தத்தினுடைய மகிமை இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓ குருஜி நம்மளை சாதனை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி நமக்கு நம்ம இதுவே சக்தியே தெரியாமல் போச்சேன் பா, அவனோட நம்ம 1000 டைம் பெட்டர்ப்பா அப்படின்னு. புரியுதா? அதுக்கு தான் விவேகானந்த ஜெயந்தி கொண்டாடிந்தேன், புரியுதா? உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதனால ஸோ இந்த விஷயம் முடியும். வெரி சிம்பிள். என்ன சிம்பிள்? பிரம்மத்தை அடையிறது சிம்பிளா? ஐயே அதிசுலபம். இங்கே சொல்றது உபநிஷத்து அதிசுலபம். என்ன பண்ணணும்னா இங்கே சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ண,
கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம். இந்த மூணுத்தையும் முறையாக பயன்படுத்து. பாப்கார்ன் மாதிரி அந்த பக்கம் நீ போய் ரிஷியா உழுவ. பயன்படுத்து, யூஸ் பண்ணு. புரியுதா? அதனால விளக்காசிரியர்கள் ரொம்ப சுற்றி வளைச்சி இந்த விஷயத்துக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஏன்னா இது டைரக்டாக ஆன்சர் இல்லை. ஸோ 3 காண்டம் 3 சாதனை. எத்தனை கர்மயோக அஸ்தி, எத்தனை உபாசன யோக அஸ்தி, எத்தனை ஞான யோக அஸ்தி, தத்திர ஞானம் உதேதி, தத்திர ஞானம் உதேதி. ஓகே, இந்த 3த்திலிருந்து தத்திர ஞானம் உதேதி, ஞானத்தை உண்டாக்கப்படும். ஓகே, என்னென்ன இதுக்கு அப்படின்னா தத்திர மனகா சஞ்சாயத்தை. மனசே இப்படி நீ போ, இந்த ரூட்டில் போ, உனக்கு வழி கிடைக்கும். எந்த முறையில் மனசு அந்த காரணத்தை ஞானத்தை அடைய பாடுபடுவது? எப்படி? எத்திர சோமகா அதிரிச்சதே. நாம் சோமயாகம் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? சோமயாகம் பண்ணியிருக்கிறது நம்ம மாதிரி வேற கிரேட் யாரு? சோமயாகமாக பண்ணு, வாஜ்பாய் யாகமாக பண்ணு, எல்லாம் பண்ணு. நம்ம தான் சக்கரவர்த்தி. உனக்கு விவேகானந்தர் இல்லை ஒன்றுமா வாங்கிக்க எடுத்துக்கணுன்னு. புரியுதுல? நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்க வேதாந்த ஸ்ட்ரென்த்து. புரியுதா? வெளியில் இருக்கிற பயலை பார்த்தா நம்மளை திமிர் பிடிச்ச பயம் மாதிரி தெரியும். புரியுதா? ஆனால் இங்கே வந்த பிறகு உள்ளர பூட்டின்ற பிறகு தான் சொல்லுவோம் சாதனை சதுஷ்டம் இல்லைன்னு. வெளியில் ஒரு மிரட்டு வந்து இங்கே வந்து நமக்கு ஏதோ சம்திங் டெபிசிட் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த பிளேனில் நம்ம வந்து சக்கரவர்த்தியாக இருக்கோம். புரியுதா? இன்டர்னல் பிளேனில் நமக்கு வேண்டிய பிரம்மத்தை அடையிறதுக்கு வேண்டிய ஒரு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டெபிசிட்டாக இருக்கு. புரியுதா? எங்கே நம்ம ரிச்சாக இருக்கோம், எங்கே வந்து பூராக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? மாற்றிடக்கூடாது சம்சாரத்தை. புரியுதா? அது கரெக்டாக. அதனால் அவர் வந்து கேட்டார் சோமயாக்கார், பண்ணு நடத்து அப்படி சொல்லிட்டு நம்ம குருகுலத்திலேருந்து சொன்னான். புரியுதா? அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துன்னு ஒரு பையன் வந்தான். நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டீங்க, போட்டோ அந்த சோமயா நம்ம பண்ண முடியுமா? நம்ம யாராவது சோமயா யாகம் பண்ண முடியுமா? சோமயாக்காரர் தான் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன்னா மைண்ட் வந்து அதில் ருச்சிப்பிக்காத ஆகாது. நீ எவ்வளோ சொன்னாலும் இந்த வந்து உனக்கு சொர்க்கத்தில் இப்படி வரவழைப்பாங்க, இப்படி கூட்டு வருவாங்க, இப்படி தங்கத்தாச்சு நமக்கு செல்ஃபே எடுக்காது. அது திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்னு தெரியும் நமக்கு. புரியுதுல? அதனால அது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கட்டும், நமக்கு வந்து அது ஒரு இன்சிக்னிஃபிகண்டாக தெரியும். புரியுதா? அப்படி நம்மளால முடியாதப்போ ஒருத்தர் வந்து சோமயக்காரருக்கு பண்ணும்போது அவருக்கு பண்ணலாம்ல, வாஜ்பாய் பண்ணலாம்ல. புரியுதா? அப்படி நமக்கு வேதாந்தி அத்வைதினால தான் கர்மகாண்டியும் வாழ வைக்க முடியும். புரியுதா? ஏன்னா இவன் தான் சகல சம்பத்துக்களும் எல்லாத்தையும் அணைச்சிட்டு மேலே போகிற ஆள் அத்வைதி. அவ்வளோ பெரிய பரம்பரையில் நீ இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, திரிசங்கு பரம்பரையில் நீ இருக்க. அதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் தாத்தா பாட்டி யாரு? திரிசங்கு. அந்த பக்கம் கார்கி, அவன் தான் தாத்தா. லோக்கல் உங்கள் தாத்தா பாட்டி இனிஷியல் போடுற அந்த தாத்தா பாட்டி வச்சுக்கூடாது, அது சம்சாரி தாத்தா பாட்டி. அகம் பிரக்ஷஸ்ய கிரேரி. எப்பயாவது டவுன் ஆயிட்டேன்னா அகம் பிரக்ஷஸ்ய சத்தம் மட்டும் சொல்லு. புரியுதா? அப்படி இருக்கணும். திஸ் இஸ் ஒரிஜினல் வாரிசு. புரியுதா? ஒரிஜினல் வாரிசு இல்லை, நம்ம தான் வாரிசு, ஒரிஜினல் ஃபோர் ஃபாதர்ஸ். இது நம்ம புரிஞ்சுக்கணும். யாரு நமக்கு வாரிசு, யாருடைய வாரிசு புரியணும். புரியுதுல? லோக்கல்லே வந்து உனக்கு சொந்தக்காரர் கொஞ்சம் ஐஏஎஸ் கலெக்டராக இருந்தால் அவன் பேரை தான் நீ போட்டுப்பான் பத்திரிகையில் கூட. புரியுதா? இப்போ சப்போஸ் வந்து உனக்கு வந்து தாய்மாமா வந்து வார்டு மெம்பர் ஆகும். ஓகே, லோக்கலில் வந்து அந்த அம்மாஞ்சியோட பிள்ளைக்கு பேரன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தால் யார் பேரை முதல்ல போடுவேனே? தாய்மாமன் பேரை போடுவேனே. அந்த சீஃப் மினிஸ்டர் போட்டு பிராக்கெட்டில் தாய்மாமன் குட்டியாக சின்னதாக போடுவேன். உனக்கு லோக்கல் இருக்க தாத்தா பாட்டியா உனக்கு வாரி இது இவரே ஃபோர் ஃபாதர். உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் திரிசங்கு. இந்த பக்கம் வந்துன்னா பாட்டி யாரு? கார்கினி, கார்கி பாட்டி, மைத்ரேயி, இவெல்லாம் நம்மளோட பாட்டி. புரியுதுதா? இவ்வால வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸாக வச்சுக்கணும். இப்படி வச்சுருந்தா தான் சரிப்பட்டு வரும். அதனால் எத்தனை சோமகா அதிரிச்சதே. ஓகே, அதனால் இங்கே என்ன சொல்கிறதுனா, விளக்காசிரியர்கள் இதை வச்சுண்டு வேதத்தினுடைய கர்ம காண்டம் டிரைவ் பண்ணலாம் இல்லையா? ஓகே, டிரைவ் பண்ணி அதற்கான அபியாசம் கர்மயோகம் அப்படி கொண்டு வராங்க. அப்படி சுற்றி அப்படி கல்யாணத்தில் இப்படி அப்படி சுற்றி அந்த பையன் பொட்டுடுவான் பாரு.
அந்த பொண்ணை அப்படி சுற்றி ஒரு பொட்டு இடுவான். சப்போஸ் இந்த பையன் ஒல்லியாக இருந்தால் அந்த பொண்ணு குண்டாக இருந்ததுன்னா எப்படி இருக்கான்? போடி இப்படியே ஆடுவான்னு. அந்த மாதிரி இந்த விளக்காசிரியர்கள் வந்து அப்படி சுற்றி இது இங்கே சொல்கிறது சோமயாகம் தான் வருது. அந்த சோமயாகம் வந்து கர்மகாண்டத்தை சேர்ந்தது. அந்த கர்மகாண்டத்துக்கான அபியாசம் வந்து கர்மயோகம். அதை பண்ணினா நீ உன்னால் லிஃப்ட் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது? எத்தனை வாயு அதிருத்தியதே. ஓகே, இங்கே வந்து உபாசனை எப்படி வரும்? உபாசனை எப்படி வரும்னா வாயு சொல்கிறது. வாயுனா என்ன? பிராணன். பிராணன் என்ன? தியானம். தியானம் என்ன? உபாசனம். இந்த லிங்க் புரியல? ஓ, பிராணாயாமத்துக்கு முன்னாடி நீ பிரீத் பண்ணணும். இங்கே நம்ம கொஞ்ச நேரம் பண்ணோம்ல பிராணாயாமம். ஓகே, இங்கே வரவே வருது. பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ண பாடி ஹெல்த்தி ஆகும், மைண்டு ஹெல்த்தி ஆகும். ஓகே, அடங்காத மனசு கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். அதனால தியானத்துக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணணும். எது பண்ணுறதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணுறது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பிராணாயாமம் பண்ணிட்டு போகணும். புரியுதுதான்? அப்போ தான் பிராணம் சரியாக இருக்கும். இல்லாட்டி ஓ பிராணநாதா அது பிராணாயாமம் பண்ணணும். எனி ரிஸ்கி ஜாப் பிராணாயாமம் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிச்ச பிறகு ஞாபகம் வரக்கூடாது. புரியுதா? போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரீத்தெல்லாம் பண்ணிட்டு போனால் அது வந்து பெரிய ஹெல்த். புரியுதா? டெய்லி ப்ராப்ளம் டெய்லி பிராணாயாமம் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, வாயு அதிருத்தியதே. அதனால தியானம் உபாசனா, இது உபாசனா விஷயமாச்சு. மூணாவது எப்படி கொண்டு போகிறாங்க? எத்திர அக்னி அபிமத்தியதே. அக்னி எப்படி வருது? அக்னியிலேருந்து எப்படி ஞானத்தை டெரைவ் பண்ண முடியும்? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அக்னியிலேருந்து எப்படி ஞானத்தை டெரைவ் பண்ண முடியும்? இதே அரணிக்கட்டை. ஓகே, கீழே அரணிக்கட்டை குரு, மேல் அரணிக்கட்டை. ஓ, எப்பவுமே தான் நாங்கள் கீழே. ஸோ அதோ அரணி சிஷ்யா, உத்தராரணி குரு போட்டா ருப்பு ருப்புன்னு ருப்புவார் போட்டு போட்டு அந்த பிரகாசம் வர வரைக்கும் விட மாட்டார். நீ மோட்சம் அடையிற வரைக்கும் நான் ஓயறதில்லை. நீ எங்கே போனாலும் ஓடி ஓடி பிடித்து கொண்டு வருவேன். பலருக்கு இதில் அறிமுகம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஒளிந்து தப்பியோட வழியும் இல்லை. திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்கள கூப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருது. அப்படியா? அப்புறம் சரி சரி அது இதெல்லாம் பண்ணு, தோசை போடு அப்படி சொல்லுவேன் நான். ஓகே, தோசை கொஞ்சம் உற்சாகமாக இருக்கான். பரவாயில்ல, கிளாஸ் கேட்கல, கிளாஸ் கேட்டியான்னு கேட்கல, தோசை தான் போட சொன்னார். அப்படி தோசை போடும்போது பிரமாதமாக போடுறிய, இது எந்த கிளாஸில் வரும்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. அப்படி எப்படி அப்படி மெதுவாக கிளாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். புரியுதா? பிக்கப். இங்கே பாதி பேருக்கு மேலே பிக்கப் பண்ணியிருக்கிறது, இழுத்துட்டு வந்திருக்கிறது. புரியுதுல? விட மாட்டார் குரு. அதனால் அதுதான் அந்த அரணி கட்டி போட்டு தேய்க்கிறது. தேய்ன்னு தேய்க்கிறது. புரியுதா? அப்போ வேதகால ரிஷி ஆவதற்கு 3 சாதனம்: கர்மயோக சாதனை, உபாசன யோக சாதனை, ஞான யோக சாதனை. மனசை செம்மையாக்கி பண்படுத்தி உபநிஷத்து இந்த பயிற்சிக்கு இந்த இது இது ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். ஓகே, அதனால முதல் கர்மயோகத்தில் பிரதானம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்மளோட லைஃப் ஸ்டார்டிங் வந்து கர்மயோக பிரதானம் ப்ளஸ் உபாசனா சிரவணம். ரெண்டாவது ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்? உபாசனா பிரதானம்னு புரியுதுல? இவங்களுக்கு இப்போ பிரதானம் வேறு மாயா வேறு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நான். ப்ரியாரிட்டி ஆஃப் லைஃப். ஓகே, அதனால ஸோ உபாசனா பிரதானம் அப்படின்னா அது முதன்மாரியாக வச்சுண்டு கர்மயோகமும் சிரவணமும் செகண்டரியாக வச்சுக்கணும். புரியுதுதா? மூணாவது என்ன? ஞான யோகம், அப்புறம் கர்மயோகம் உபாசனை செகண்டரியாக வச்சுக்கணும். இப்படி நம்மளுடைய ட்ராவல் ஆனது படிப்படியாக. இந்த ப்ரியாரிட்டி எப்படின்னா, எதை வச்சு ப்ரையாரிட்டி? அன்னைக்கு மூடு வச்சுட்டு சுவாமிஜி அது வச்சுட்டு பண்ணுறதா? இன்றைக்கி ஞான யோகம் மூடு இருக்குது, இன்றைக்கி ஞான யோக பிரதானம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் உடம்புலாம் சுறுசுறுப்பாக இருக்கிறது கர்மயோக பிரதானம். அப்படி இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு வந்து கர்மயோகத்தை மெயினாக வச்சுட்டு உபாசனை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். புரியுதா? அதாவது உபாசனை நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சோ இல்லையோ என்ன பண்ணணும்னா, கதவு ஏதோ சாத்திட்டு எங்கேயாவது ஒரு 1/2 hour சும்மா இருக்கணும். நடுவில் வந்து சாமி ஞாபகம் வந்தால் சாமி கொண்டு வரணும், இல்லை ஞாபகப்படுத்தணும். புரியுதா? அப்பப்போ நடுவில் கண்ணை திறந்து ஃபோட்டோ பாரு, உபாசனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஏன்னா நீ அப்பப்போ கண்ணு திறந்து பார்க்கணும். ஏன்னா மைண்ட் இருக்க நல்ல ரூம்குள்ளே இருக்கும், ஊதுவத்தி வாசனை வரும், தீபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எக்ஸப்ட் மைண்ட் வந்து அது செல்ஃபோன் மாதிரி வெளியில். எப்படி நான் நீங்கள் ஆச்சரியப்பட்டதும் இல்லை,
செல்ஃபோன் இவ்வளோ சவுத்தெல்லாம் தாண்டி உள்ளர வந்து நம்ம காதில் கேட்குதுன்னு நான் ஆச்சரியப்பட்டு சொன்னேன். ஓகே, சில சமயம் அவங்க கவாகவான்னு கத்தின்னு இருப்பாங்க, ஜி ஜீன்னு இருறா, எப்படி வருதுங்க. அதை விட ஒரு ஒண்டர் என்னன்னா, இதுவாது ஏதாவது ஒரு மேலே எல்லாம் இது வச்சிருக்கான். என் மனசு இங்கேருந்து என்ன மீறி இந்த ஹாலை மீறி வெளியில் எங்கேயோ போய் சிக்காகோவில் எங்கேயோ ஒருத்தரை பார்த்தனே, நம்ம தாயாரோட டைரியோட புள்ள ரமேஷை பற்றி ஞாபகம் பண்ணிட்டு வந்துடும். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த ஏர்போர்ட்டில் அவன் படுத்தின பாடு இருக்க, அவன் அந்த விஷயம் திடீர்னு ஞாபகம் எங்கள் மெடிடேஷனில். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லு, செல்ஃபோனை விட பவர்ஃபுல் நம்ம மைண்டு. ஓகே, அப்படி இடிச்சுட்டு வெளியில் போகும் பாரு. அப்போ என்ன பண்ணணும், இது நமக்கு மாத்திரம்தான் தெரியும், புரியுதுல்ல. வெளியில் இருக்குங்க திறந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவன் தைரியமாக நான் வந்து இப்போ மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி பாருங்க, வரமாட்டான். அப்பா நீ தெய்வீகமான விஷயத்தில் இருக்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ எப்போ வரையோ அப்போ சொல்லி நான் வந்து பார்க்குறேன். இப்படி ஃபைட் பண்ணணும், புரியுதா. ஏதாவது சிக்கலில் வீட்டில் பவுஸ் கிட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நடுவில் வந்து நான் மெடிடேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன இப்போ கூப்பிடாத, மெடிடேஷன் போகிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும், மைண்டு ஓடின்னு இருக்கும், அது வேற விஷயம், புரியுதா. அவருக்கு ஆத்திரம் வரட்டுமே, நம்ம மெடிடேஷனில் இருக்கணும், புரியுதுல. ஸோ இது மெடிடேஷன்றது கொஞ்சம் நேரமாவது நேரத்தை ஒதுக்கி உலக விவகாரங்கள்லாம் தவிர்த்து உன்கிட்ட நீ உட்காரத்துக்கு தயார் பண்ணுறது தான் மெடிடேஷன். இது வந்து ஃபுல் டைமாக பண்ண சொல்ல, கர்மயோகத்தை ஃபுல் டைமாக பண்ணு, பார்ட் டைமாக 1/2 hour 1 hour காலையிலையோ சாயந்தரமோ 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கண்ணை மூடி உனக்குள்ளே நீ ட்ரை பண்ணு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வா, 10 நிமிஷம் 20 நிமிஷம், அரை மணி நேரம் 1 மணி நேரம். அப்படி வரும்போது உனக்கு வயசு கூட்டிகிட்டே வரும். எவ்வளோ வயசு ஆகிட்டு இருக்கும், இதெல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணினா ஒரு 50-60 வயசு வரும். அந்த டயத்தில் இது ஃபுல் டைம் ஆகும். கர்மயோகம் வந்து கை காலுக்கு பண்ண முடியாது, அது குறைவாகவும் பண்ணணும், நேச்சுரல் தானே, புரியுதா. இந்த 50 வயசுக்குள்ளே என்ன ஆகிடும், உனக்கு உலக அனுபவம் வந்துடும், அது வந்து பரீட்சை லோகான்னு வந்துடும், புரியுதா. வைராக்கியம் வரும். அதனால ஞான யோகத்துக்கு பிரதானமாக போ, மற்ற ரெண்டில் கம்மி பண்ணு. திஸ் இஸ் ஆர்டர். இதுதான் 4 விதமான ஆசிரம முறை நமக்கு நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க, புரியுதா. இப்போ நேச்சுரலாக பொதுவாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணோம்னா, இப்போ பிராணன் போயிட்டு வர்றது நேச்சுரல். ஆனால் பிராணாயாமத்தில் என்ன பண்ணுறோம், அதை நம்மளுடைய முயற்சினால, அது வாலண்டரியா இன்வாலண்டரியா, பிரீத்து இன்வாலண்டரி. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறது. அது ப்ரூஃப், ஒன்று அந்த ப்ரூஃப் ஈஸ்வரா இருக்கான்னு அத்தாட்சி. அது புரியுதா. நம்மக்கிட்ட கொடுத்துருந்தானே என்ன ஆயிருக்கும் யோசிச்சுப்பார். ஈஸ்வரன் அப்படி பண்ண மாட்டான், நியதி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீ வந்து கர்மா இருக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருந்தாக்கணும், புரியுதா. அதனால் அவன் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க, அது இது வந்து இன்வாலண்டரியாக வச்சுருந்தான். நம்மக்கிட்ட கொடுத்துருந்தா மறந்து போயிடும் சில சமயம் மூச்சு விடுறதுக்கு. அந்த மூச்சை இன்வாலண்டரியாக இருக்கிறது வாலண்டரியாக பண்ணுறது எதுவோ பிராணாயாமம், கட்டுப்படுத்துறது. அதுபோல் நாம் என்ன பண்ணணும், நேச்சுரலாக விட்டோம்னா பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசத்துக்கு போக வேண்டியதை, சந்நியாசத்தில் கேட்க வேண்டியதை நம்ம வந்து இப்போ பிரம்மச்சரியத்திலையும் கிரகஸ்தத்திலையும் கேட்டுருக்கோம், புரியுறதுல. அப்போது இது வந்து வாலண்டரி இல்லை, இன்வாலண்டரி வாலண்டரி. ஸோ அப்படி எம்பசைஸ் பண்ணுறோம் நம்ம, புரியுதா. ஏன்னா ப்ரிப்ரேஷன் ஃபார் இதுக்கு வானப்பிரஸ்தா. ஓகே, வானப்பிரஸ்தத்துக்கு இப்போவே ட்ரை பண்ணால் தான் வானப்பிரஸ்தத்தில் வானப்பிரஸ்தம் கிடைக்கும், புரியுதா. திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த பயிற்சி தத்திர மனசஞ்சாயத்தே, தத்திர மனசஞ்சா, இந்த முறையில் மனசை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஓகே, இப்படி மனசை பக்குவப்படுத்திட்டா நமக்கு பியூட்டிஃபுல்லாக டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேதம் நமக்கு கொடுத்துருக்கிறது ஜிபிஎஸ் எது, அந்த ஜிபிஎஸ்க்கு பேர் வர்ணாசிரம தர்மம் சதுர்த்த புருஷார்த்தம். அதை பற்றின விஷயத்தை 7வது மந்திரத்தில் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறத நம்ம ஆஃப்டர் த டீ பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.